अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अम हसिबत अन्न अस्हाबल कहफि वर रक़ीम कानू मिन आयातिना अजबा सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। அல்ஹம்துலில்லாஹ், இன்று ரமதானுடைய 13வது நாளின் தராவியை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு சூறாவை இறக்கியுள்ளான். அந்த சூரா கஹஃப் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் குகைவாசிகள், குகை தோழர்கள் என்பதாக அர்த்தம். ஏன் அது குகை தோழர்கள் என்பதாக அர்த்தம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அந்த சூறாவில் முழுமையாக நாம் பார்த்தோன்னு சொன்னால் குகை தோழர்கள் சம்பந்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா அதில் கூறலாம். அதற்கு பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை சொல்கிறான். அதற்கு பிறகு யாஜூஜ் மாஜூஜ் அவங்களுடைய சம்பவத்தை சொல்கிறான். அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹினுடைய ஏகத்துவம், அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்கள் சில பேர் தான் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒரு ஊர் மக்கள் இருந்தாங்க. அந்த ஊரில் பார்த்தோன்னு சொன்னால் அரசர் உட்பட எல்லாருமே சிலை வணங்கக்கூடியவர்களாக, இணை வைக்கக்கூடியவர்களாக, முஷ்ரிக்கின்களாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு இஸ்லாத்தினுடைய பற்று என்ன, அல்லாஹ் தான் வணங்கத்துக்கு தகுதியானவன், வேற யாரும் தகுதி கிடையாது, இந்த சிலையெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஒரு பற்று என்பது அந்த வாலிபர் கையில் இருந்துச்சு. வாலிபர்கள் இருந்தவுடனே திடீரென்று அந்த ஊரில் ஒரு கோயில் விசேஷம், கோயிலினுடைய ஒரு பண்டிகை மாதிரி செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பஞ்சாயத்தில் அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் எல்லாருமே கலந்து கொள்ளணும், யாராச்சும் கலந்து கொள்ளனா அது வேறு மாதிரி ஆகிடும், அதனால் எல்லாருமே கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னோன்னே இஸ்லாமிய பற்றுள்ள வாலிப பிள்ளைங்களுடைய தந்தைமார்கள், தாய்மார்கள் எல்லாம் முஷ்ரிக்கின்கள், சிலை வணங்கக்கூடியவங்க, அவங்களுடைய நிர்பந்தத்தின்படி, அவங்களுடைய வற்புறுத்தலின்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பண்டிகையில் கலந்துக்கினாங்க. அந்த பண்டிகை நடக்குது, அந்த விழா நடக்கும் போது எதோ செய்கிறாங்க, சிலை வணக்கம் செய்கிறாங்க, நெருப்பு மிதிக்கிறாங்க, எதோ எல்லா விதமான முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள், இஸ்லாமிய பற்றுள்ள சில வாலிபர்களுக்கு ஒரு விதமான மனசு என்பது, ஒரு சங்கடம் ஏற்படுது, ஒரு ஏக்கம் என்பது ஏற்படுது. இஸ்லாம் என்ற எவ்வளோ இனிய மார்க்கமாக இருக்குது, இது என்னன்னா இவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களே, இணை வைக்கிறாங்களே அல்லாஹுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இஸ்லாமிய பற்றுள்ள வாலிபர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரத்தடியில் போய் ஓரமாக உட்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே அதுக்கடுத்து இன்னொரு வாலிபர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கும் ஒரு மாதிரி மனசில் சங்கடம் ஏற்படுது. திரும்பி அவரும் போய் இன்னொருத்தர் போய் உட்காந்துட்டார். இதே போல் தொடர்ந்து 3வது ஆள், 4வது ஆள், 5வது ஆள், 6வது ஆள், 7 பேர் போய் அந்த மாதிரி உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்த உடனே ஒவ்வொருத்தவங்க மனசில் நினைக்கிறாங்க, நம்ம இது சம்மந்தமாக பேசலாமா வேணாமா. ஏன்னு சொன்னால் இப்போது அரசருடைய ஆள் இங்கே உட்காந்துருந்தானே என்ன இருக்கும், அரசர் நம்மளை தண்டிச்சிருவாரே அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இஸ்லாமிய பற்றுள்ள ஆள் மாதிரி தான் தெரியுது. தெரிஞ்சவொடனே எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த மாதிரி இணை வைக்கிறாங்களே, எப்படி இஸ்லாமிய சம்பந்தமான எல்லா மக்களுக்கும் சொல்லணும் நாம அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சம்பந்தமான விஷயங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பித்தோன்னா அரசருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம். அரசருக்கு தெரிஞ்சவொன்னே அந்த வாலிபர்களை கூட்டுவாங்க, வாலிபர்களை நீங்கள் அரசரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, வாலிபர்களை கூப்பிட்றாங்க. வாலிபர்களை கூப்பிட்டோன்னே ஒரு சில அறிவிப்பில் பார்த்தோன்னு சொன்னால் 3 வாலிபர்கள் சொல்லியிருக்கு, ஒரு சில அறிவிப்புகளில் பார்த்தோன்னு சொன்னால் 5 வாலிபர்கள்னு இருக்குது, ஒரு சில அறிவிப்பில் பார்த்தா 7 வாலிபர்கள் இருக்குது. இந்த 7 வாலிபர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா 7 அப்படி தான் இருக்குது. அங்கே போனோடனே அரசர்கிட்ட அரசர் என்ன கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் எதோ செய்கிறீங்களாமே, நீங்கள் சிலையை தான் வணங்க மாட்டீங்களாமே, என்ன செய்கிறீங்க, நீங்கள் யாரை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ரொம்ப உரத்த குரலோட ரொம்ப ஆக்ரோஷமாக, வாலிபத்தில் அந்த ரத்தம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ரத்தம் வாலிபர்களுடையது ரொம்ப உற்சாகமான ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு சொன்னால் முன் தைரியமாக சொல்லக்கூடிய அந்த தன்மை என்பது வாலிபர்களில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்னுடைய ஏகத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க, அல்லாஹ் இவன் தான், அல்லாஹ்னுடைய குதிரத்தை பற்றி சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா அந்த அரசருக்கு கோபம் ஆயிடுச்சு.
என்ன நீ இந்த மாதிரி செஞ்சுன்னுக்க, நாங்கள் வந்து சிலையை வணங்கிட்டு இருக்கோம், சிலை தான் எங்களுடைய கடவுள், நீ என்ன இப்படி செஞ்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சிப்பாயிட்டா அந்த அரசர் சொல்கிறாரு. என்ன தண்டனைன்னு சொன்னால் அவருடைய துணி எல்லாத்தையும், துணிமணி எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுருங்க, அவரோட உடம்புல துணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்டனையை கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சிப்பாய்கள்லாம் தன்னை பிடிக்க வரும்போது அந்த வாலிபர்கள்லாம் விரண்டு ஓடுறாங்க, பின்னாடி துரத்திட்டே வராங்க. அரசரும் வராரு, அரசருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்களும் துரத்திட்டு வராங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த 7 பேர் ஓடி போயிட்டே இருக்காங்க. ஒரு நாய், அரசவையில் இருந்த ஒரு நாய் பின்னாடியே வருது. அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாயை துரத்தி விடுறாங்க. ஒரு முறை துரத்தி விடுறாங்க, 2 முறை துரத்தி விடுறாங்க, 3 முறை துரத்தி விடுறாங்க, போக மாட்டேங்குது. அதுக்கடுத்து அல்லாஹ் தாலா அந்த இடத்துல அந்த நாய் பேசுது அந்த இடத்துல, என்ன நீங்கள் வந்து அல்லாஹ் விரும்புகிறீங்க, எனக்கு அல்லாஹ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் அல்லாஹ் விரும்புகிறதுனா நான் உங்களை விரும்புகிறேன், உங்களுக்கு பாதுகாப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் அந்த மக்கள் அந்த மனிதர்கள்ட்ட அந்த வாலிப பிள்ளைங்கிட்ட பேசுனாங்க. அதை பேசின உடனே சரின்னு சொல்லி அந்த நாயை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னா ஒரு இடத்துல ஒரு குகை இருக்குது, இந்த குகைக்குள்ளே நம்ம மறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைங்களாம் குகைக்குள்ளே போனோடனே அந்த நாயம் உள்ளே போயிடுது. நாயம் உள்ளே போனோடனே அரசர்கள் அந்த சிப்பாய்கள்லாம் துரத்திட்டு வராங்களே, அவங்களாம் வரும்போது அந்த குகை என்பது மறைஞ்சி போயிடுது. குகை மறைஞ்சி போனோடனே அல்லாஹு தாலா ஒரு குதிரத்தை அங்கே ஏற்படுத்துகிற அந்த பிள்ளைங்களை வச்சு என்ன சொன்னால் அந்த குகையை மறைய வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சிறு தூக்கட்டு கொடுத்துட்றான். இப்போது நம்ம பொதுவாக நம்ம தூங்கணும்னு சொன்னால் நம்மளுடைய கண் தூங்கும், மூக்கு தூங்கும், வாய் தூங்கும், ஆனால் காது என்பது முழிச்சிருக்கும். நம்மளுடைய உடல் முழுக்க தூங்கிட்டு தான் இருக்கும், ஆனால் காது மட்டும் முழிச்சிருக்கும். ஏன் எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம அலாரம், ஏதாச்சும் ஃபோன் சவுண்டு, ஏதாச்சும் கீழே விழுந்த சவுண்டு கேட்டாலே உடனே எழுந்துக்கிறது என்ன காரணம்? அந்த காது என்பது முழிச்சு கொண்டு இருக்குது, அதுதான் காரணம். அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் அந்த வாலிப பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னா வதரபனா லஹும் அலா ஆதானிஹிம் ஃபில் கஹஃபி சினீன அததா, அந்த வாலிப பிள்ளைங்களுடைய காதில் வந்து நான் ஒரு அடித்தேன். காதில் அடித்த உடனே அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. எந்த ஒரு சப்தமும் உள்ளே கேட்கல. எந்த அளவுக்கு அவங்க தூங்கிட்டாங்கன்னா முன்னுள்ள காலங்களில் ஆயுசு எவ்வளோ இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க, ரொம்ப வருஷங்கள் வாழக்கூடியதாக இருந்தாங்க. அப்படி அவங்க தூங்கின காலம் மட்டுமே பார்த்தோன்னு சொன்னால் வரலாறுகளில் குறிப்பிடப்படுது 300 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்படுது. 300 ஆண்டுகள் தூங்கியிருக்காங்க. அதாவது ஹிஜ்ரினுடைய விஷயத்தில் பார்த்தோன்னு சொன்னால் 30 ஆண்டுக்கு ஒரு ஆண்டு என்பது எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போது 300 ஆண்டுன்னு சொன்னால் 309 ஆண்டுகள் அவங்க தூங்கியிருக்காங்கன்ற கணக்கு வருது. வரலாறுகளில் குறிப்பிடப்படுறது இவ்வளோ ஆண்டுகள் அல்லாஹு தாலா அவங்கள தூங்க வச்சுட்டான். அதுக்கப்புறமா அல்லாஹு தாலா ஒரு முழிப்பு கொடுக்குறான். அந்த அரசர்கள்லாம் தேடுறாங்க, டெய்லியும் வந்து தேடுறாங்க, அந்த சிப்பாய்களும் வந்து தேடுறாங்க, குகையை காணோம். அந்த குகையை மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே திரும்பி போயிடறாங்க. அதுக்கப்புறமா அந்த அரசரோடைய காலம் போய் வேற ஒரு அரசர் வந்து, அதுக்கப்புறம் வேற ஒரு அரசர் வந்து, அப்படியே இஸ்லாம் பரவிருச்சு. ஒரு சிலர்களை கொண்டு இஸ்லாம் அப்படியே பரவிச்சு. இஸ்லாம் அந்த நாடு அப்படியே இஸ்லாமிய நாடாக மாறிச்சு. பிறகு ஒரு அரசர் இருக்கும்போது ஒரு 309 வருஷத்துக்கு பிறகு ஒரு அரசர் இருக்கார். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இவங்களை எழுப்பி விட்டோன்னே அப்போ வந்து இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆகுது, ஒரு பசி என்பது ஏற்படுது. நம்ம வந்து ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லி, சரி பசிக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க போய் நீங்கள் வெளியே போய் உணவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மட்டும் அனுப்புகிறாங்க. ஒருத்தரை போய் அனுப்பவுடனே அவர் வச்சு இந்த காசு எடுத்துகிட்டு போய் பஜாருக்கு போகிறாரு. வெளியே போய் பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, எல்லா இடங்களும் வித்தியாசமாக இருக்குது. என்ன இது வித்தியாசமாக இருக்குது, சரி ஏதாச்சும் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவை. ஆனால் இவர் சாப்பிட்றதுக்கு வாங்க போனார்ல, அவர் இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த வாலிப பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏப்பா நீ போய் கடையில் போய் வாங்க போகிற, அதை வாங்குகிற பொருள் என்பது சுத்தமான பொருளாக இருக்கான்னு பார்த்து வாங்க. அதாவது சுத்தமான பொருள்னா என்ன, அல்லாவை வணங்குறவங்க அறுத்தாதான், அல்லாஹ் வணங்குறாங்க ஜபா செஞ்சாதான் அது வந்து ஹலாலாக தான் இருக்கும். முஷ்ரிக்குகள்லாம் ஜபா செஞ்சு விற்றாங்க சொன்னால் அது ஹலாலாக இருக்காது, அது ஹராமாக இருக்கும். அதனால் சுத்தமானது அந்த காலத்துலேயே பாருங்கள் ஹலால் ஹராமாக அவங்க பேணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கடைவீதிக்கு போனோடனே காசு எடுத்து கொடுக்குறாங்க கடைக்காரங்கிட்ட. இது எப்படி இப்போ அவங்க கையில் வந்துச்சு இந்த காசு 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நீ எப்போ உள்ள வருஷம்ப்பா, நீ எந்த வருஷம் காசு இது, எங்கேயாச்சும் புதையல் கிடச்சிதா உனக்கு, அந்த புதையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா? இல்லை நான் நேற்று வந்து நான் வியாபாரம் செஞ்சேன், அந்த வியாபாரத்தில் விற்று எனக்கு வந்த லாபம் இது, இந்த காசு வச்சு தான் நான் வாங்கலான்னு ஏதாச்சும் வந்திருக்கா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? எப்பா இது 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசுப்பா, வா நீ அரசர்கிட்ட போகலான்னு சொல்லி அரசர்கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க. அரசர்கிட்ட கூப்பிட்டு போயிடனே அந்த அரசரில் பார்க்குறாரு,
இவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அரசவையில் வந்து இவங்களுடைய யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்களோ, இந்த இஸ்லாமிய பற்று உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே ஒரு இதில் எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த அரசவையில். அரசர்கிட்ட போனோடனே அரசர் கேட்குறாரு, யார்ப்பா நீ? இன்னார். என்னப்பா என்ன விஷயம்? இவர் வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி காசு கொண்டு வந்திருக்காரு. ஓ, நீ அந்த பிள்ளையா? நீ 300 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய பற்று இருந்தியே அந்த பிள்ளையா? உன்னுடைய தோழர்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, என்னுடைய தோழர்கள்லாம் அங்கே ஒரு குகையில் இருக்காங்க. அப்படியா? காட்டுப்பா, நான் போய் பார்க்குறேன், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொன்னோடனே அந்த அரசர் பின்னாடியே வராங்க. இவர் கூப்பிட்டு போகிறார். இவர் கூப்பிட்டு போய் அந்த அரசர்கிட்ட போனோடனே, அந்த குகைக்கிட்ட போனோடனே, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் உள்ளே போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் உள்ளே போன உடனே அல்லாஹு தாலா திரும்பி அந்த குகையை மறைய வச்சுட்டான். குகையை மறைய வச்சுட்டு அல்லாஹு தாலா அவங்களுக்கு சிறிய தூக்கத்திலேருந்து பெரிய தூக்கத்தை கொடுத்துட்டான். அதாவது மௌத்தை கொடுத்துட்டான் அவங்க எல்லாத்துக்கும். அல்லாஹு தாலா ஒரேடியாக மௌத்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹு தாலா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி விளக்கங்களை நம்ம குர்ஆனை படித்து பார்த்து விளங்கினா தான் நமக்கு புரியும். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய விஷயங்கள் அனைத்தையும் நாம் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.